அண்மைச் செய்தி. ஏற்காடு மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் போர்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸ்கேட்டிங் பயணத்தில் ஈடுபட்ட வெளிநாட்டவர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆபத்தான முறையில் வெளிநாட்டவர் ஒருவர் ஸ்கேட்டிங் பயணம் மேற்கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சியையும் பார்த்து வருகிறோம். மற்ற வாகனங்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் உள்ள இந்த வீடியோ காட்சி தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செங்குத்தான மலைப்பாதையில் ஸ்கேட்டிங்கில் ஈடுபட்டதால் கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வணக்கம். ஏற்காடு மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் போர்டு பயணம் மேற்கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஸ்கேட்டிங் பயணத்தில் ஈடுபட்ட வெளிநாட்டவர் குறித்து காவல்துறையினர் தற்போது நடவடிக்கை எடுப்பதற்காக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏழையின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு 20 கொண்டை ஊசியை கொண்ட மலைப்பாதையாகும். இந்த நிலையில் இந்த ஏற்காடு சுற்றுலாத்தலத்திற்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஏற்காடு மலைப்பாதையில், அதாவது 20 கொண்டை ஊசி கொண்ட மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் வெளிநாட்டவர் ஒருவர் இந்த ஸ்கேட்டிங் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது இது தொடர்பாக ஏற்காடு காவல்துறையினர் இந்த ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்ட வெளிநாட்டவர் குறித்து தற்போது இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கும் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்று இந்த ஸ்கேட்டிங் பயணத்தால் ஆபத்தும் அதே போன்று விபத்து ஏற்படுத்துவதற்கும் அதே போன்று விபத்து ஏற்படுவதற்கு காரணமாகவும் இருப்பதால் இது போன்ற பயணங்களை இந்த மலைப்பாதையில் ஈடுபடக்கூடாது என காவல்துறையினர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். அதற்காக இந்த வெளிநாட்டவர் குறித்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.